ஒன்று நடந்தது தலைவர் கலைஞரனுடைய 100ஆண்டு விழா. அதை மனசில் வச்சுக்கணும். இது அன்றாட அரசியல் நிகழ்வுகளுக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்து நாங்கள் பாராட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா சரி. ஒரு தலைவர், மறைந்த பிறகு அவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தன்னை பரிணமித்து கொண்ட ஒரு தலைவர், அவர் ஒரு தேசிய தலைவர் என்கிற இடத்தில் ஒப்புவிக்கப்படக்கூடிய அளவிற்கு சாதனைகள் செய்த தலைவர். அவரை கௌரவிப்பதற்காக நாம் ஒரு 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறோம். அதை ஒரு ஒன்றிய அமைச்சர் வெளியிடுவதில் இதில் என்ன அரசியல் வந்துடுது? இதில் என்ன காம்ப்ரமைஸ் வருது? எனக்கு புரியல. நிதி ஆயோக் கூட்டத்தை எல்லாம் புறக்கணிச்சிங்க, இப்போ திரும்ப கூப்பிட்டு அழைச்சி பேசுறீங்களே. சகோதரர் பேசும்போது சொன்னார், பாபு முருகவேல், போன வருஷம் அதே டீ தான், அதே கவர்னர் தான், இந்த டீயும் போன வருடம் என்னன்னா நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒரு குழந்தை தாம்பரத்தில் ஒரு பையன் தவறி போனார். அது மட்டுமல்ல, அவருடைய தந்தையும் தற்கொலை செய்து கொண்டு மாய்ந்த நேரத்தில் நான் நீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டேன் என்று உச்சபட்ச உயரத்தில் இருந்த பொழுது, அந்த ஆத்திரமும் கோபமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற போது அதை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருந்தது. முதலமைச்சர் அதை நிராகரித்தார். அது வேற. ஓகே. ஆனால் அதை தாண்டி அரசியல் நாகரிகங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. ஒன்று கேட்குறேன், சகோதரருக்கும் பொதுவான தலைவருங்கிறதுனால, பேரறிஞர் அண்ணா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய கவிதைகள், வாஜ்பாய் அவர்களுடைய கவிதைகள் அத்தனையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த தமிழ் கவிதை தொகுப்பு அவர் வாஜ்பாய் சொல்றார், என் ஆருயிர் நண்பர் அறிஞர் அண்ணாதுரைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த அரசியலை எப்படி எடுப்பீங்க? தமிழை உயிருக்கு உயிராக நேசித்த தலைவன் பேரறிஞர் அண்ணா, இந்தியை அதை போல் நேசித்த தலைவர் வாஜ்பாய். இரண்டு பேரும் மோதிய மோதல்கள் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? இது ஒரு அரசியல் நாகரிகம் இல்ல சார். கலை இலக்கியம் வேறு, அரசியல் வேறு சார். அது ரெண்டு ஒப்புமைப்படுத்த முடியுமான்னு நான் கேட்கறது என்னன்னா, அரசியல் அதைத்தான் சொல்றேன். அப்ப அந்த வேறுபாடு வருது இல்லையா? அதே மாதிரி அரசியல் என்பது வேறு, அரசு நிகழ்வு என்பது வேறு. இது ஒரு அரசு நிகழ்வு. இந்த அரசு நிகழ்வுல அவர் ராஜ்நாத் சிங் இந்த அரசு நிகழ்வுல திரு கார்கே அவர்களை அழைத்தால் ராஜ்நாத் சிங் வரமாட்டாரா? அப்படி இல்லை. நல்ல கேள்வி. அதாவது நீங்க கேட்கறது ராகுல் காந்தி அவர்களாவே இருக்கட்டுமே. இல்ல, அந்த அளவுக்கே போல கட்சியினுடைய தலைவர் கார்கே இல்ல. நான் சொல்றது, ராகுல் காந்தி அவர்களையே நம்ம அழைச்சிருக்கலாமே, ஏன் அதை அழைக்கல அப்படின்னு கேட்டா, சார் ஒன்றும் இல்லை, அவர் அழைக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. இப்போ இங்க ராஜ்நாத் சிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வர்றாரு ஒன்றிய அரசு சார்பா. நீங்கள் ராகுல் காந்தியும் அழைக்கிறீங்க, இல்லை கார்கேயை அழைக்கிறீங்க. இவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம ராகுல் காந்திக்கு கொடுக்க முடியுமா? ஒரு அரசு ரீதியாக ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. அப்போ அதை கூப்பிட்டு அவரை செகண்டரியா நீங்கள் நடத்துறது நல்லா இருக்குமா? நாங்கள் முன்னிறுத்திய ஒரு பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்தி, அவரை கூப்பிட்டு சபையில் நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க, இவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இதை நடத்தணும் அப்படின்னா, அது ஒரு ராசா. அந்த நிகழ்வு இப்ப நேற்று நடந்திருக்கு பாருங்க, ஒரு 100ஆண்டு அந்த விழா ஒரு மனநிறைவோடு நடந்திருக்கு. தளபதி கூட அதை சொல்லியிருக்காரு, இரவு நான் மிக மகிழ்ச்சியோடு இருந்தக்கா. அந்த அளவிற்கு அது நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி. அப்ப நமக்கு முக்கியம் அந்த 100ஆண்டு விழாவில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தலைவர் கலைஞரினுடைய புகழ் ஒப்புவமை இல்லாத உயரத்தில் இருக்க வேண்டும். கேஎஸ், நான் மனசு திறந்து சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த அன்றாட அரசியல் நிகழ்வை தவிர்த்துட்டு ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை படிக்கிற போது அன்னைக்கு தெரியும், தலைவர் கலைஞர் அல்லது திமுக என்கிற இயக்கத்திற்கு நேரெதிரான பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் தலைவர் கலைஞரை, இவர் ஒரு மாநில தலைவர் அல்ல, ஒரு தேசிய தலைவர் என்கிற முறையில் எனக்கும், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது கொடியேற்றிய நிகழ்ச்சியை சொல்லி எனக்கும் அந்த உரிமையை பெற்றுத்தந்தவர் என்று பேசுகிற போது 50 ஆண்டு காலம் கழித்து தலைவர் கலைஞரின் பெருமை என்பதை, எதிரிகளும் மதிக்கத்தக்க ஒரு உன்னதமான தலைவர் கலைஞர் என்பதை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நிலைநிறுத்தி இருக்கிறார். இதற்கு திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயமாக சொல்லுகிறேன், வந்து போன பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. முகாமிலிருந்து இந்த தோட்டத்து மல்லிகை மணக்கிறதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்றேன், அந்த எங்க மல்லிகை மனம் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் எதிரிகளும் மறுக்க முடியாத ஒரு மல்லிகை என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறோம். ஓகே. அதாவது சில மல்லிகைகளுக்கு அந்த தோட்டத்தில் மனம் இருக்கலாம், பக்கத்து தோட்டத்தில் மனம் இருக்கலாம், எதிராளி தோட்டத்தில் மனம் இருக்காது. ஆனால் எதிராளியும் கூட இந்த மனத்தை மறுக்க முடியாத மல்லிகை மனம் கொண்டது மாண்புமிகு தலைவர் கலைஞரினுடைய அரசியல் பயணம் என்பதை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இதில் இன்றைக்கு சொல்லுகிறேன், தம்பி சங்கர் திருமண இல்ல விழாவில் தலைவர் தளபதி சொன்னதை போல அண்ணா மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் உரிமையை ஒரு இஞ்சு கூட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற உத்தரவாதம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறது.